நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதிகாலை வேளையிலே ஒரு வேத பகுதி நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 14 ஆகிய வசனங்களிலே, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு நமக்கு செய்தி என்ன அப்படின்னா, கிறிஸ்துவனிடத்தில் பங்கு. கிறிஸ்துவனிடத்தில் பங்கு நமக்கு வேணும் அப்படின்னா விசுவாசம் உள்ள சந்ததியாக இருக்க வேண்டும். இந்த பூமியில வாழும்போது தேவையில்லாத காரியங்களே சிக்கிக்கொள்ளும் போது ஒரு மனுஷனுக்கு என்ன வருது அப்படின்னா அவிசுவாசம் உள்ள வருது. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். ஒரு மனுஷனுக்குள்ள அவிசுவாசம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பொல்லாத இருதயம் இருக்கு. ஐயா, ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன அப்படின்னா, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவிசுவாசம் இருக்கும், பொல்லாத இருதயம் இருக்கும். உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். எப்படி நம்ம ஒரு வண்டி ஓட்டும் போது டிராபிக்ல நிற்கும் போது கிரீன் லைட், ரெட் லைட், இன்னுமாக ஆரஞ்சு, இந்த 3 கலருமே இருக்கும். எந்த சிக்னல்ல நம்ம எங்க நிக்கிறோம், எப்படி வண்டி ஓட்டணும், அதை நம்ம தான் செக் பண்ணி வண்டி ஓட்டணும். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது சகல விதமான வாசலும் திறக்கப்படும். ஐயா, நான் 50% தான் நான் கீழ்ப்படுறேன் அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, இன்னும் என் வாழ்க்கையிலே எதெல்லாம் தொடருது. 13ஆம் வசனத்திலே, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு. பாவம், வஞ்சனை, கடினப்பட்ட ஒரு இருதயம். இந்த கடைசி காலம் சத்ரு எதை விதைச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னா, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிறதுக்கு ஏகப்பட்ட காரியத்தை விதைத்து கொண்டிருக்கிறான். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா அவிசுவாசம், 2வது பொல்லாத இருதயம், 3வது பாவம், 4வது வஞ்சனை, 5வது கடினப்பட்ட இருதயம். இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். இப்ப காலை வேளையில என்ன புத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கும் போது, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுற இருதயம் இருக்கா ஒரு கேள்வி. 2வது கேள்வி, அவிசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கா, அது 2வது கேள்வி. 3வது பொல்லாத இருதயமா இருக்கா, அது 3வது கேள்வி. 4வது என்னுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கா, அது 4வது கேள்வி. 5வது வஞ்சனை, வஞ்சனையில எங்கேயாவது நான் சிக்கிட்டு இருக்கிறேன்னா, அது 5வது பாயிண்ட். 6வது கடினப்பட்டு இருதயம் கடினமான ஒரு வாழ்க்கையா இருக்கா. இந்த 6 பாயிண்ட் ஒரு மனுஷன் கண்டுபிடித்தால், நம்ம ஆவியில இருக்கிறோமா, மாம்சத்துல இருக்கிறோமா, இல்ல கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்றோமா, இல்ல இஷ்டம் போல வாழ்றோமா, எல்லாமே நம்மளாலேயே கண்டுபிடிக்க முடியும். சில குடும்பத்திலே காய்ச்சல் வந்தா கண்டுபிடிச்சிருவாங்க, சளி பிடிச்சா கண்டுபிடிச்சிருவாங்க, உடம்பு சரியில்லைன்னா கண்டுபிடிச்சிருவாங்க, கணவன் மனைவிக்குள்ள சின்ன பிரச்சனை வந்தா உடனே யாராவது ஒரு ஆள் கண்டுபிடிச்சிருவாங்க. அதே போல ஜீவனுள்ள தேவனை விட்டு நான் விலகி வாழ்றேனா, இத ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சா மட்டும்தான் கிறிஸ்துவனிடத்தில் நமக்கு பங்கு. ஐயா, கிறிஸ்துவனிடத்தில் எனக்கு பங்கு இருக்குல்லா அப்படிம்பாங்க.
அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி வாழ்றனா அப்படி ஒரு கேள்வி கேட்டால் அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துரும். அதுக்கு பேர் என்னன்னா அவிசுவாசம். அடுத்தாப்புல அந்த அவிசுவாசம் ஏன் வந்துச்சு அப்படின்னா, இருதயத்துக்குள்ளே ஒரு பொல்லாத காரியத்தை கொண்டு வச்சிருப்பாங்க. பொல்லாத குணம் சொல்லலாம், கெட்ட குணம் சொல்லலாம், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை கொண்டு இருதயத்துல வச்சிருவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. அடுத்தாப்புல பாவம். நம்ம இருக்கிற அந்த கடைசி காலம் பாவம் நிறைந்த ஒரு உலகமா இருக்கு. பாவம் நிறைந்த காரியங்கள் தான் நிறைய இடத்துல இருக்கு. பரிசுத்தமா வாழன்னு சொல்லி ஆசைப்படுறோம். ஆனா பரிசுத்தத்துல நிலைத்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டால் சில குடும்பத்துல சொல்லிடுவாங்க, பிரதர் எங்க பிரதர் அப்படிம்பாங்க. இன்னொரு குடும்பத்திலே, ஐயா உங்க வாழ்க்கையில பாவம் தொடராம இருக்கா? இல்ல பிரதர், எப்படியாவது ஒரு பாவம், சின்ன பாவம் உள்ள வந்தது பிரதர் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நெருங்கி நிக்கிற பாவங்கள் உதறி தள்ளி விட்டு போகணுமா, ஓடணுமா. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத இவ்வளவு பெரிய பொல்லாத காரியம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு விலகி ஓடிட்டார். அதனால அவருடைய வாழ்க்கையில உயர்வு. ஆனாலும் சிறையிருப்புல இருந்தாரு. ஒரு நாள் மனிதருடைய கண்கள்ல தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்யும் போது உயர்வு வந்துட்டு. இப்ப இன்னைக்கு செய்திக்கு நம்ம வருவோம். பழைய ஏற்பாடுக்குள்ள போயிடுச்சுன்னா அது அப்படியே அங்க போயிரும். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான நிறைய காரியங்கள் உலகத்துக்குள்ள இருக்கு. இப்ப இந்த உலகத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண்டுபிடிச்சு பார்க்கும்போது, உலகத்துக்குள்ள எல்லாமே இருக்கு. நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுதானே நம்ம பேசிட்டு இருக்கோம். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான நிறைய காரியங்கள் பிசாசு தந்திரமா உள்ள கொண்டு வரான். இத கண்டுபிடிச்சு இல்ல 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 நான் ஜீவனுள்ள தேவனை விட்டு நான் விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்து மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருந்தால் கிறிஸ்துவனிடத்தில் நமக்கு பங்கு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? புதிய ஏற்பாட்டிலே 300வது பக்கத்துல இருக்கு. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 14 ஆகிய வசனங்கள். இந்த வசனத்தை நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நான் ஜீவனுள்ள தேவனுக்குள்ளதான் நான் இருக்கிறேன்னா, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனா, நான் தேவனுக்குள் மறைந்து இருக்கிறேனா, இதை கண்டுபிடிச்சு பார்க்கணும். காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே செல்போன்ல சார்ஜ் இருக்கா இல்லையா எல்லாம் கண்டுபிடிச்சு பார்க்குறோம். ஆவியில இருக்கிறோமா, மாம்சத்துல இருக்கிறோமா, உலக காரியத்துல போறோமா, எங்க சிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான இப்படி நிறைய காரியங்கள் உலகத்துக்குள்ள கிடக்கு. அதுக்குள்ள போயாச்சு அப்படின்னா முதல்ல அவிசுவாசம் வந்துடும். ஒரு மனுஷன் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகல அப்படின்னா அவனுக்குள்ள அவிசுவாசம் வராது, பொல்லாத இருதயம் வராது, பாவம் வராது, வஞ்சனை இருக்காது, கடினப்பட்ட இருதயம் இருக்காது. ஒரு மனுஷன் எப்போ ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுறானோ அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில அவிசுவாசம் உள்ள என்ட்ராயிரும். அப்புறம் பொல்லாத இருதயமா மாறிடும். அப்புறம் பாவத்துல விழுந்துருவான். அப்புறம் வஞ்சனை, பிசாசு என்னை வஞ்சித்தது அப்படிமா. அப்புறம் இருதயம் கடினப்பட்டு போயிடும். என்ன செஞ்சாலும் உணர்வே இருக்காது. இந்த கடைசி காலத்திலே நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நாள்தோறும் புத்தி சொல்லணுமா. எப்படி புத்தி சொல்லணுமா? ஐயா நீ ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிட்டியா இல்ல ஜீவனுள்ள தேவனுக்குள்ளதான் இருக்கிறியா, கொஞ்சம் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி நம்ம நார்மலா பேசணும். ஏன்னா விலகுறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. ஃப்ரெண்டுகிட்ட பேசுனேங்கிறாங்க, கொஞ்சம் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிடுறாங்க. நான் பழகுனேங்கிறாங்க, அப்புறம் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிடுறாங்க. அப்படி வாழ்க்கையில எங்கெல்லாம் மிஸ்டேக் வரும்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம யார்கிட்டலாம் பழகுறோமோ ஜீவனுள்ள தேவனை விட்டு நம்ம விலகுறோம். நம்ம நிறைய நேரத்துல எனக்கு தெரிஞ்சவங்க தானே, எங்க சொந்தக்காரங்க தானே,
எங்க பந்தம் தானே, எங்க கூட உள்ளவங்க தானே, நான் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரத்துல நம்ம எல்லாருமே உலகத்துக்குள்ள போகும்போது ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிருந்தோம். அதுதான் நமக்கு பாயிண்ட். கிறிஸ்துவனிடத்துல பங்கு வேணும் அப்படின்னா நான் எந்த பக்கமாவது நான் கர்த்தரை விட்டு விலகுறேனா, ஜீவனுள்ள தேவனை விட்டு நான் எங்கேயாவது விலகுறேனா? பிசாசு முதல்ல எது கொண்டு வரும் அப்படின்னா அவிசுவாசத்தை கொண்டு வரும். பொல்லாத இருதயம் ஃபுல்லா பொல்லாத இருதயமா மாறிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையிலே எதுவுமே தெளிவே இருக்காது. பொல்லாத இருதயத்துக்குள்ள என்ன இருக்கும்? பொல்லாத ஆவிதான் இருக்கும், பொல்லாத சுபாவம் தான் இருக்கும், பொல்லாத வார்த்தை தான் வரும். வாயிலிருந்து என்ன வார்த்தை வரணும்? பொல்லாத வார்த்தை தான் வரும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகும் போது, ஜீவனுள்ள வார்த்தையை விட்டு விலகும் போது அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில அவிசுவாசம் தான் நிரம்பி காணப்படும். இதை ஒரு குடும்பம் கரெக்டா கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா ஜீவனுள்ள தேவனை விட்டு வழி விலக மாட்டாங்க. ஒரு மனுஷன் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுறான் அப்படின்னா அவன் எங்கேயோ சிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அது பாவமா இருக்கலாம், அது வஞ்சனையா இருக்கலாம், இல்ல கடினப்பட்டு போற காரியமா இருக்கலாம், இல்ல அவிசுவாசம் உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ட பழகிட்டு இருக்கலாம், இல்ல ஒரு பொல்லாத இருதயமா இருக்கலாம். இதெல்லாம் அதுக்கு பின்னாடி உள்ள பாயிண்ட். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருக்கணும் அப்படின்னா நான் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கணுமா? என்னுடைய நம்பிக்கை என்ன? கிறிஸ்து. அப்ப நான் யாரை நம்பிட்டு இருக்கணும்? கிறிஸ்துவை நம்பணும். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்திலுமே கர்த்தரை விட்டு தள்ளி போயிடக்கூடாது. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா என் வாழ்க்கையிலே ஜீவனுள்ள தேவனை விட்டு வழி விலகிற காரியங்கள் என்னெல்லாம் இருக்கு. ஆதியாகமம் ஃபர்ஸ்ட்லே வந்துட்டு ஆதாம் ஏவாள் என்னைக்கு ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகினாங்களோ அவங்களோட வாழ்க்கையிலே சாபம் வந்துட்டு ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க. தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க. பாவம் நிறைஞ்ச உலகத்துக்குள்ள வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே கர்த்தரை விட்டு விலகின வாழ்க்கையா மாறிட்டு. ஆதியாகமம் 3 வாசிச்சனாலே போதும். சர்ப்பத்தினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு சர்ப்பம் யார் மூலியமா வருது? கூட இருக்கிறவங்க மூலியமா, இல்ல தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்டு மூலியமா, இல்ல ஒரு சொந்தக்காரன் மூலியமா, எப்படிலாம் வருது கொஞ்சம் யோசித்து செக் பண்ணி பார்க்கணும். என் வாழ்க்கையிலே நான் ஜீவனுள்ள தேவனுக்கு தான் நான் இடம் கொடுக்குறேன்னா, இல்லை தேவையில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுத்து ஒரு பொல்லாத இருதயம் எனக்குள்ளே இருக்கா, ஒரு அவிசுவாசம் எனக்குள்ளே இருக்கா, இல்லை இருதயம் கடினப்பட்டு போயிட்டா, இல்லை நான் ஏதாவது பாவத்துக்குள்ள இருக்கேனா, இல்லை எங்கேயாவது நான் சிக்கிக்கிட்டு இருக்கேனா, ஏதாவது ஒரு வஞ்சனையில் நான் சிக்கி கொண்டு வாழ்கிறேனா, இதெல்லாம் நான் தான் செக் பண்ணி பார்க்கணும். இந்த செய்தி யாரெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ உங்கள் இதயத்துக்குள்ளே கர்த்தர் இருக்கிறாரா, அதை கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்கணும். ஆழமாக யோசிக்கும் போது தான் எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஏதாவது ஒரு பாவம் இருக்கா, ஏதாவது ஒரு காரியம் இருக்கா, அதை நம்ம கொஞ்சம் ஆழமாக யோசிக்க முடியும். ஒருவேளை அண்ணன் இந்த செய்தி எங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்குது, நாங்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி தான் வாழ்கிறோம், எங்கள் வீட்டில் விக்கிர வழிபாடு இருக்குது, நான் இன்னைக்கு தான் அந்த செய்தி கேட்குறேன், நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கவே மாட்டேன், நான் ஜெபம் பண்ணவே மாட்டேன், நான் தேவனை தேடவே மாட்டேன், நான் ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்கிறேன், நான் பாவத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன், நான் ஒரு அவிசுவாசி தான், நான் இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது என் இதயத்தில் ஒரு பொல்லாத இருதயம் இருக்குது, கடினமான ஒரு காரியம் இருக்குது, நான் கர்த்தரிடத்தில் உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது யோசித்தால் சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஜீவனுள்ள தேவனை விட்டு நான் வழி விலகக்கூடாதுப்பா, உமக்கு பிரியமானபடி நான் வாழணும்ப்பா, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை தாங்களேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டாலே போதும். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த நாளை காண செய்த கிருபைக்கா நன்றி, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் சொல்கிறோம். கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலே ஜீவனுள்ள தேவனை விட்டு
நாங்கள் வழி விலகக்கூடாது. எங்கள் வாழ்க்கையிலே அவிசுவாசம் வேண்டாம்ப்பா, பொல்லாதது வேண்டாம்ப்பா, பாவம் வேண்டாம், வஞ்சனை வேண்டாம், கடினப்பட்ட எந்த ஒரு காரியம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. எங்களுடைய பங்கு கிறிஸ்துவத்தில் இருக்கணும்ப்பா. கிறிஸ்துவுக்காக வாழக்கூடிய ஜனமாக இருக்கணும். யாரெல்லாம் இணைந்து செய்தி கேட்டாங்களோ கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவத்தில் பங்கு பெற்றுக்கொள்ளணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபையை தாங்க. புது கிருபைலாம் நிரப்புங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி வழியனுப்பா. கர்த்தர் கிருபை தாங்க. ஜெப அபிஷேகம் தாங்க. தியானிக்கிற விஷயம் தாங்க. துதிக்கிற விஷயம் தாங்க. சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலடைங்க. அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்க, கையெழுத்தில் ஆசிரியங்க, சிறுசு மேல் ஆசிரியங்க, குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலடைத்து கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. கோடா கோடியா பழி பெருகுன்னு கர்த்தர் கிருபை செய்யுங்க. வம்சத்தை ஆசீர்வதிங்க. தலைமுறை ஆசீர்வதிங்க. சிரசு மேல் ஆசீர்வாத வைங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலடைத்து ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இன்னைக்கு உள்ள தேவையை ஜெபிக்கிறாங்களோ மனிதருடைய கண்களில் தயவு கிடைக்காத கிருபை செய்யுங்க. வாசல் திறந்து விடுங்க. உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் புறப்பட்டு போங்க. பலவீனத்தோடு வியாதியோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ சுகம், பலன், ஆரோக்கியம், தீர்காயுசு கட்டுடுங்க. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அவங்களோட வம்சம் ஆசீர்வதிக்கப்படணும். பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. கர்த்தர் கூட இருங்க. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை எல்லாவற்றையும் மன்னித்து மறுபடியும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் மன்னிச்சிருங்க, 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 மன்னிச்சிருங்கப்பா. கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதிங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எல்லா விதமான தடையெல்லாம் நீக்கி ஃபீஸ் கட்ட கதை கிருபை செய்யுங்க. கர்த்தர் கூட இருங்க. உங்கள் நாம் மட்டுமே விடட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா கர்த்தர் பொறுப்படுத்துள்ள இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.